கிழக்கே யானை சவரிப்பெருமாள் திருக்கணவர தெம்பெருமான். இந்த ஆனைகள்லாம் அடக்கிறதுக்கு ஆறு தேவைன்னா திருவங்கியாழ்வாரை போலே அவர் திருவடிகளை பணிந்தவரான ராமானுஜரை போன்ற ஆனப்பாகன் வேண்டும். அவர்கள் கையில் அங்குஷம் இருந்தால் தானே நாமக்கு தைரியமா கிட்டக்க போக முடியும். அதனால ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டுதான் பகவத் சமாசேனம். முன்னமே வாய் நேர்ந்தால் நீ நேசநிலை கதவம் நீக்கு, ஆகையால் துவாரபாலகனே நீதான் கதவை திறந்து விட வேண்டும் என்று பிரார்த்திக்க அவனும் நீக்கி விட்டான்கிறது பாசுரார்த்தம். நீக்கின பிற்பாடு உள்ள போய் 3 பேரும் வரிசையா கிடந்து உறங்குகிறார்கள். அவர்களை எழுப்பின பாசுரம் நாளைய பாசுரம். நல்ல நாயகனான் என்ற நந்தகோபாலன் இப்பாசுரத்தில் ஆச்சாரிய வைபவமே சொல்லப்படுகிறது. நாயகனன்னு பகவத் ராமானுஜரையே நாம் கொள்ள வேண்டும். இனி கீழ்ப்பாசுரத்தின் அர்த்தத்தை அனுபவித்து விட்டு இப்பாசுரம் பார்க்கலாம். கீழப்பாசுரம் பாகவத பிரபாவம், இப்பாசுரம் ஆச்சாரிய பிரபாவம். என்ன எல்லை இளங்களிய பாசுரத்தில் பாகவதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும்னு ஆண்டாள் தெரிவித்தாள்னு பார்த்தோம். சித்தஞ்சிறுகால பாசுரத்தில் பகவான் எப்படி நடந்து கொள்ள வேணுங்கிறத சாதிக்கிறாள். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன் அழையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லான கொன்னான மாற்றார மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோர் எம்பாவாய்ங்கிறது 15வது பாசுரம். எல்லே என்று இந்த இளங்கிளியை கூப்பிடுகிறாள். எல்லேன்னா 2 அர்த்தம். எல்லேன்னா ஆச்சரியம், என் அழகான குரல் வளம். எல்லையே இளங்கிளியே ஒரு அர்த்தம். எல்லேன்னா கூப்பிடுதல், சம்போதனம். மறுபடியும் இந்த ஆழ்வார்த்தனரி பக்கம் போனேன்னா ஏலே அப்படின்னு கூப்பிடுறாளோ இல்லையோ, அது எல்லே என்ன கூப்பிடா போற. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. இளங்கிளி, கிளியை போன்ற சுவாவம். பச்சை பசேல்னு இருக்கும் கிளி, வாய் சிவந்திருக்கும், திருமேனி பச்சையாக இருக்கும், அதனுடைய அழகு சிவந்திருக்கும். இந்த பெண்ணினுடைய திருமேனியை பார்த்தா